Hi everyone, this is Arul from Joe's IAS Academy. இந்த சீரிஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ரெகுலராக நம்ம டிஎன்பிசி ஏஇ மற்றும் ஜேடிஓ 2026 தேர்வுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸ் அப்படிங்கிற ஒன்று தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி உள்ள இப்போ வந்து 11th ஷீட் பார்க்க போகிறோம். 10 ஷீட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் 100 ஃபார்முலாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை ஒரு நோட் போட்டு ப்ராப்பராக எழுதிட்டு கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் ஷீட்ஸ்குள்ளே போகலாம். ஜோ சிவில் ஃபார்முலா சீரியஸ் சீட் நம்பர் 11. இதில் ஃபஸ்ட் ஃபார்முலா நியூமார்க் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட் மெத்தட். நியூமார்க் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட் மெத்தடில் vertical stress below the center of the circular area. ஐ மீன் சர்க்குலர் ஏரியாவுக்கு சென்டருக்கு பிலோ வந்து vertical load இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் vertical stress ஃபார்முலா என்ன அப்படின்னா vertical stress எப்படி டினோட் பண்ணுவாங்க, சிக்மா இசட் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. சிக்மா இசட் Q ஃபார்முலா என்ன, சிக்மா இசட் ஈக்குவல் டு Q divided by 20. Q divided by 20 into 1 minus 1 into 1 divided by 1 plus R by Z the whole square whole power of 3 by 2. இன்னொரு டைம் சொல்லலாமா, vertical stress Q Z equal to Q by 20. Q அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாயிண்ட் லோடு. Q அப்படிங்கிறது பாயிண்ட் லோடு. Q by 20 into 1 minus of 1 divided by 1 plus R capital R divided by Z the whole square whole power of 3 by 2. இன்னும் ஒரே ஒரு டைம் சொல்லிடலாமா, சிக்மா இஸ் equal to Q by 20 1 minus of 1 divided by 1 plus R by Z whole square whole power of 3 by 2. இதில் R அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரேடியல் ஐ மீன் டிஸ்டன்ஸு, Z அப்படிங்கிறது டெப்த்து. ஓகேவா, ஃபஸ்ட் ஃபார்முலா கிளியரா? செகண்ட் ஃபார்முலா அதே vertical stress இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் IF அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நியூமார்க் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர். IF கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் லோட் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஐ மீன் அந்த நியூமார்க் சார்ட் இருக்குல்ல, அந்த நியூமார்க் சார்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது, இந்த கேபிட்டல் N, இந்த 3 டேட்டா மட்டும் கொடுத்து vertical stress கேட்டாங்கன்னா என்னென்ன டேட்டா, நியூமார்க் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர், அதுக்கப்புறம் வந்து பாயிண்ட் லோடு, அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், இந்த 3 மட்டும் கொடுத்து இது கேட்டாங்கன்னா 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். IF இன்ட்டு Q இன்ட்டு N. என்னது, சிக்மா இசட் ஈக்குவல் டு IF இன்ட்டு Q இன்ட்டு N. தேர்ட் ஃபார்முலா இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டருக்கு என்ன அப்படின்னா 1 divided by M இன்ட்டு N. இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் IF ஈக்குவல் டு 1 divided by M இன்ட்டு N. எம்ங்கிறது வேறு எதுவுமே கிடையாது, அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் இருக்குது, அந்த இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் இருக்குது அப்படிங்கிறது. N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ரேடியல் லைன்ஸ். நம்பர் ஆஃப் ரேடியல் லைன்ஸ் இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான். 20 இன்ட்டு 10. இந்த IFோட வேல்யூ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கொடுக்கல அப்படின்னா 0.005 டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த 3 ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நியூமார்க் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட்டில் vertical stress எப்போ அப்படின்னா சர்க்குலர் ஏரியாவில் சென்டருக்கு கீழே லோட் ஆக்ட் ஆச்சுன்னா vertical stress சிக்மா இசட் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா Q divided by 20 இன்ட்டு 1 minus 1 divided by 1 plus R by Z பவர் ஹோல் ஸ்கொயர் இப்போ ஹோல் பவர் ஆஃப் 3 by 2 முடிஞ்சா. அது இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டரு, பாயிண்ட் லோடு, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இது மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன, சிக்மா இசட் ஈக்குவல் டு IF இன்ட்டு Q இன்ட்டு N முடிஞ்சு. அது இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் IFோட ஃபார்முலா என்ன, IF ஈக்குவல் டு 1 divided by M இன்ட்டு N. எம்னா என்ன, அதில் உள்ள எவ்வளோ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் இருக்குது அப்படிங்கிறது. N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ரேடியல் லைன்ஸ். 3 ஃபார்முலா கிளியரா? ஒன்ஸ் அப்படியே எழுதி பார்த்துருங்க. ஃபோர்த் ஃபார்முலா ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் யூனிஃபார்ம் லோட் ஆன் ஸ்ட்ரிப் ஏரியா. அதாவது அதே ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா தான். எப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் லோடு ஸ்ட்ரிப் ஏரியாவில் ஒரு யூனிஃபார்ம் லோடு ஆக்ட் ஆகும்போது அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன கண்டிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அங்கே என்ன பார்த்தோம், சர்க்குலர் ஏரியாவில் பிலோ த சென்டருக்கு பிலோ ஆக்ட் ஆச்சுன்னா ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே வந்து என்ன அப்படின்னா ஃபார் யூனிஃபார்ம் லோடு ஸ்ட்ரிப் ஏரியா, யூனிஃபார்மாக லோடு ஆக்ட் ஆகுது ஸ்ட்ரிப் ஏரியாவில் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிக்மா இசட் ஈக்குவல் டு Q divided by இன்ட்டு தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. இன்னொரு டைம் Q divided by இன்ட்டு தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. இன்னொரு டைம் Q divided by Q by தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. ஓகேவா, ஃபோர்த் ஃபார்முலா கிளியரா? ஃபிஃப்த் ஃபார்முலா ஃபார் லைன் லோடு. லைன் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா KC இன்ட்டு Q. கேசிங்கிறது இதுவுமே கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டர் தான். கேசி அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டரும் ஒரு பாயிண்ட் லோடு மட்டும் கொடுத்து ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்குறாங்க. என்னென்னது, கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டரும் பாயிண்ட் லோடும் கொடுத்து ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்குறாங்கன்னா KC இன்ட்டு Q முடிஞ்சு. அதே KC வந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம நார்மலாக இதோட இது போடுறது தான். கேசியோட ஃபார்முலா 1 minus of 1 divided by 1 plus R by Z the whole square whole power of 3 by 2 முடிஞ்சு. அதே ஃபார்முலா தான். சிக்மா இசட் KC கொடுக்கல அப்படின்னா Q இன்ட்டு 1 of 1 plus R by Z the whole square whole power of 3 by 2 இந்த ஃபார்முலா எடுத்துப்போம். ஓகேவா, இந்த 2 ஃபார்முலா எடுத்துக்கலாமா?
ஃபார் லைன் லோட் கொடுத்துருந்தாங்கன்னா சிக்மா இசட் என்னது கேசி கொடுத்துருந்தாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா கேசி இன்ட்டு கியூ முடிஞ்சு. அதே கேசிக்கு என்ன வேல்யூ அப்படின்னா 1 - 1 டிவைட் பை 1 + r/z ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் ஆஃப் 3/2 சிம்பிள். அடுத்து லாஸ்ட்டு 7th ஃபார்முலா. இல்லை 7 ஃபார்முலா தான் கொஞ்சம் பெரிய பெரிய ஃபார்முலா அப்படின்னா 7ல் முடிச்சிக்கலாம். கேப்லரி ரைஸ். கேப்லரி ரைஸ்னால் என்ன அப்படின்னா ஹச்சி. ரைஸ் அப்படிங்கிறது ஹச், கேப்லரி அப்படிங்கிறது சின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஹச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4T டிஎஸ் அப்படிங்கிறதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன், அதுக்காக தான் டிஎஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிஎஸ் காஸ் ஆல்ஃபா போடலாம், இல்லை காஸ் தீட்டா டிவைடட் பை யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் இன்ட்டு டி. டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த சாயில் போர் பண்ணியிருக்காங்களா அதோட டயமீட்டர், சாயில் போரோட டயாமீட்டர் அப்படிங்கிறது. இன்னொரு டைம் சொல்லாமா, 4T காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை காமா டபிள்யூ இன்ட்டு டி. இன்னொரு டைம் 4T காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை காமா டபிள்யூ இன்ட்டு டி. இதில் டி அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன், இது டீட்டா ஆல்ஃபா அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ஆங்கிள், யூனிட் காமா டபிள்யூ அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் வாட்டர், டிங்கிறது சாயில் போரோட டயமீட்டர். ஓகேவா? இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாமா? 7 ஃபார்முலா. ஜோஸ் ஃபார்முலா ஷீட் 11. ஃபார்முலா ஷீட் 11ல் ஃபஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா வேர்ட்டிக்கல் ஸ்ட்ரெஸ். நியூ மார்க் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட்டில் வேர்ட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து எப்போ அப்படின்னா ஒரு சர்க்குலர் ஏரியாவில் சென்டருக்கு பிலோவில் லோடு ஆக்ட் ஆகும்போது சிக்மா இசட் ஈக்குவல் என்ன அப்படின்னா Q டிவைட் பை 20 1 - 1 டிவைட் பை 1 + r/z ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் ஆஃப் 3/2. அது இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டரும் பாயிண்ட் லோடும் அதுக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சிக்மா இசட் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிக்மா இசட் ஈக்குவல் டு IF இன்ட்டு Q இன்ட்டு N. அது ஐஎஃபோட வேல்யூ வந்து IF ஈக்குவல் டு 1 டிவைட் பை M இன்ட்டு N. M அப்படிங்கிறது கான்சென்ட்ரிக் சர்க்கிள், N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ரேடியல் லைன்ஸ் முடிஞ்சு. 4th ஃபார்மில் என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஸ்ட்ரிப் ஏரியாவில் யூனிஃபார்ம் லோடு ஆக்ட் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா Q பை தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா முடிஞ்சிச்சு. அதே இது பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது, லைன் லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு கியூ. கேசியோட வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க, இன்ட்டு லோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேசி இன்ட்டு கியூன்னு எடுத்துடலாம். அதே கேசி கொடுக்கல அப்படின்னா கேசியோட வேல்யூ என்ன 1 - 1 டிவைட் பை 1 + r/z ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் ஆஃப் 3/2 முடிஞ்சா. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்த ஃபார்முலா கேப்லரி ரைஸ். கேப்லரி ரைஸ் அப்படிங்கிறது ஹச்சி. ஹச்சியோட ஃபார்முலா என்ன 4TS காஸ் டீட்டா டிவைடட் பை காமா டபிள்யூ இன்ட்டு டி. இதில் டிஎஸ் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன், டீட்டா ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னது கான்ஸ்டன்ட் ஆங்கிள், அதுக்கப்புறம் காமா டபிள்யூ அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் வாட்டர், அதுக்கப்புறம் டி அப்படிங்கிறது சாயில் போரோட டயமீட்டர். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நம்புகிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் இந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் சப்ஜெக்ட் வைஸ் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்ப்பா. ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.